இந்த கார் நான் வாங்கிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு போய் ரோல்ஸ் ராய்ஸோட போட்டி போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். அதே ரோல்ஸ் ராய்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த காரோட மைலேஜுக்கு போட்டி போடனா ரோல்ஸ் ராய்ஸ்னாலே முடியாது. இந்த கார் தான் ஜெயிக்கும். புரியுதா நீ சொல்கிறது? புரியுது உனக்கு? புரியுது சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன். வண்டியினுடைய சிறப்பம்சங்கள் 998cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், 3 சிலிண்டர் இன்லைன் 4 வால்வு டிவோஹெச்னு சொல்லப்படுற டியூயல் ஓவர் ஹெட்டர் கேம் ஷாஃப்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப் பெட்ரோல் தான். 66 bhp at 5500 rpmல மேக்ஸிமம் பவரும், 89 நியூட்டன் மீட்டர் at 3500 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்ல மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணி மைலேஜை பொறுத்த வரையும் நான் சொல்கிறது வந்து ஓனர் ரிப்போர்ட் இல்லை, ARAன்னு சொல்ல போகிற ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அக்ரிடேஷன் படி 25.24 கிலோமீட்டர் கொடுக்குது ஒரு லிட்டருக்கு. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், அதாவது ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் வந்து அதில் வந்து வீலு அப்புறம் வந்து சாஃப்ட் அட்டாச் ஆகிருக்கும். அதான் வந்து இந்த FWD டிரைவ் ட்ரெயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாராச்சும் ஸ்பெசிஃபிகேஷன் வண்டியை வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் இன்ஜின் ஃப்ரண்ட் வீல் டிரைவு, ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவு, ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவு இப்படிலாம் இருக்குது ஒரு கேட்டகரி. இப்போ நீங்கள் ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவோ இல்லை ரியர் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ்லாம் அந்த ஃபார்முலா ஒன்று இந்த ரேசிங் போமில் அந்த காரில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ், அதாவது ஃப்ரண்ட்டில் இன்ஜினை வந்துச்சு ஒரு ஷாஃப்ட்டை அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பின்னாடி வரையும் போகிறதுக்கு. ஷாஃப்ட் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா ஷாஃப்ட்டு கனெக்ட் பண்ணி அந்த ரியர் வீல் வந்து ஓடும். ஃப்ரண்ட்டில் இன்ஜினு ரியரில் வீலும் ஓடும். இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரியர் வீல் முதல்ல சுற்றுச்சுன்னா டார்க் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது டார்க்கு அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும். அவ்வளோதான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரையும் 32 லிட்டர் BS6 PS2 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸுக்கு உட்பட்ட வருது இந்த காரு. அதாவது பிளெண்டட் எத்தனாலோட யூசேஜ் இருக்கும் இந்த BS6 PS2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க வண்டி வாங்குறவங்க. அதாவது இந்த பிளெண்டட் எத்தனாலோட யூசேஜ் வந்து அவங்கள குறையலாம், அது வந்து குறை அப்படிலாம் நான் சொல்லலை. பிளெண்டட் எத்தனால் எதுக்கு போடுறாங்களா, அந்த எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி பெட்ரோலோட எத்தனாலோட யூசேஜ் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் நான் அதை வந்து குத்தி காமிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் ஸ்டியரிங் டயர்ஸை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட்டில் MEP% ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங்கு, ரியரில் வந்து டோர்ஸ் அண்ட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, ரியரில் ட்ரம்மு தான் இருக்குது. வீல் வந்து ஸ்டீல் ரிம்மில், ஸ்பேரும் வந்து ஸ்டீல் ரிம்மில் கொடுத்துருக்காங்க. காரினுடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரையும் டிரைவருக்கும் ஃப்ரண்ட்டில் பேசஞ்சருக்கு சேர்த்து 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பின் சீட்டில் பேசஞ்சருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டு, அதாவது பின்னாடி சீட் இருக்குல்ல நடுப்பகுதியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கேப்பபிலிட்டி இருக்குது. சீட் பெல்ட் வார்னிங்கோட கொடுத்துருக்கு. ப்ளஸ் ABSன்னு சொல்ல போகிற ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஸ்க் பிரேக் வச்ச ஒரு 2 வீலரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ரோட்டில் வந்து முன்னாடி ஏதோ பள்ளம் இருக்குது, சடனாக வந்து முன் பிரேக்கை பிடிச்சிட்டீங்க, முன் பிரேக்கை ஸ்பீடாக போய் யார் பிடிச்சாலும் ஸ்கிட் ஆகி தான் விழுவாங்க. இந்த ABSக்காண்டி சொல்கிறேன். டிஸ்க்கு இருந்தாலும் ஃப்ரண்ட் பிரேக்கை நீங்கள் பிடிக்கிறீங்க, அழுத்தி ஒரு இறுக்கி பிடி, அப்படி பிடிச்சோன்னே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துறீங்க. அப்போ டிஸ்கை வச்சு நம்மளால் காப்பாற்ற முடியலையே. எதனால் இந்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற பிரேக் வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும், அப்படியே அடாப்ட் பண்ணிக்கும், அப்படியே டைட்டாக அடாப்ட் பண்ணிக்கிறனால சடனாக வந்து ஸ்கிட் ஆயிடுது. இந்த மாதிரியான இஷ்யூவை போக்குறக்காண்டி ABS ஃபிட் பண்ணும்போது ABSங்கிற டெக்னாலஜி வந்து ஃப்ளூயிட்னால் வந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. அதனால் டிஸ்கை வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணாலும் பிடிச்சி இப்படி உருவனால, அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக் ABS முன்னாடி நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது அப்படியே லாக் ஆகிருதா பிரேக்கும் டிஸ்க்கும், அதை அப்படியே அடாப்ட் பண்ணிதா. இப்போ வந்து ABS கொடுக்கும்போது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்ன்ற அப்படியே பிடிச்சி விடுறனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிட்டில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். அதனால தான் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த EBD, இந்த ABS இதெல்லாம் எது கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா காரினுடைய ஸ்டெபிலிட்டிக்காண்டி தான். காரினுடைய பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அந்த காரணத்துக்காண்டி. இன்ஜின் இம்மொபைலைசர், ஸ்பீட் சென்சிங், டோர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக், இது எல்லாத்தையுமே காரினுடைய லாக் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். காரினுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஜோனில் மேனுவல் ஏர் கண்டிஷனர், ஹீட்டரு, ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ், இதெல்லாம் லைட்டிங்ஸில் ஹாலஜன் டெய்ல் லைட், ஃப்ரண்ட்டில் கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸில் 2 எலக்ட்ரானிக் ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ் ஃபியூயல் கன்சப்ஷன்ஸ், டிஜிட்டல் கிளாக்கு, லோ ஃபியூயல் லெவல் வார்னிங்கு, டோர் அட்ஜஸ்ட் வார்னிங்கு, ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி மாருதி செலரியோ VXi பெட்ரோல் பேஸ் மாடலினுடைய விலை
ப்ரைஸு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், இது ஒரு ஹேட்ச்பேக் கார், ஃபேமிலி லெவல் கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் நான் வாங்கிட்டேன், இந்த கார் எடுத்துகிட்டு போய் ரோல்ஸ் ராய்ஸோட போட்டி போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். அதே ரோல்ஸ் ராய்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த காரோட மைலேஜ் டெஸ்ட்டு, மைலேஜுக்கு போட்டி போடனா ரோல்ஸ் ராய்ஸ்னாலே முடியாது, இந்த கார் தான் ஜெயிக்கும். அப்பேற்பட்ட கார் அப்படின்னு பெருமையாக சொல்லி மாருதி செலரியோ VXi பெட்ரோல் பேஸ் மாடலினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்ம சென்னையில் ரூபாய் 5,36,500 இருக்குது. அந்த ஆண்டோட ப்ரைஸ் ரூபாய் 35,059 ரூபா இருக்குது. இது வந்து நான் கலெக்ட் பண்ண டேட்டா, நான் கலெக்ட் பண்ணி இருக்கும்போதே இங்கே வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் மாறி இருக்கலாம், ரொம்பலாம் மாறாது. அதாவது இப்போ 6,35,000 இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 59 சில்லரை வந்து 200 ஆகலாம், 500 ஆகலாம், அவ்வளோதான், அந்த ரேஞ்சில் தான் போகும். மற்றபடி இந்த 6,35,000 ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். தென் இந்த மாருதி செலரியோ VXi பெட்ரோல் பேஸ் மாடலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் just hit the subscribe button. Until then, it's Navin here and signing off.